அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, அடுத்தவர்களை புரிந்து கொள்ளாமலேயே என்னால் அன்பை செலுத்த முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி. கண்டிப்பாக அன்பை செலுத்துவதற்கு புரிதல் அவசியம் இல்லை என்பதுதான் உண்மை. புரிந்து அன்பை செலுத்தலாம், அது ஒரு வகை இருந்தாலும், ஆனா அனைத்தையும் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அன்பை செலுத்த வேண்டும் அப்படின்னா அதுக்கு புரிதல் அவசியம் இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். பஞ்சபூதங்களை எடுத்துக்கிறோம். சூரியன் யாரை புரிந்து கொள்கிறான் அவன் ஒளி என்னும் அன்பை செலுத்துவதற்கு? காற்று யாரை புரிந்து கொள்கிறது தன்னுடைய அவன் சாவசமாக உள்ளே சென்று வெளியே வருவதற்கு? பூமி யாரை புரிந்து கொள்வது எல்லோரையும் தாங்கி அன்பை செலுத்துவதற்கு? நீர் யாரை புரிந்து கொள்கிறது தன்னுடைய அன்பை செலுத்துவதற்கு? பஞ்சபூதங்களை விட அன்பை செலுத்துவதற்கு உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. அப்பேற்பட்ட பஞ்சபூதங்கள் யாரையுமே புரிந்து கொள்ளவில்லை. ஆனா புரிஞ்சுதான் அன்பு செலுத்தணும்னு அது நினைக்கல. அப்போ நெருப்பு நெருப்பாக இருக்கிறது. இதுல எல்லாம் ஒரு மரம் இருக்கிறது அப்படின்னா, நிழலை கொடுப்பதற்கு யாரை புரிந்து கொள்ள வேண்டும்? பழத்தை கொடுப்பதற்கு யாரை புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் மரம் யாரையும் புரிஞ்சு கொள்ள, ஆனா அன்பை செலுத்திட்டு தான் இருக்கு. அப்ப மரம், சூரியன், நிலம், நீர், ஆகாசம் எல்லாம் யாரையுமே புரிஞ்சுக்கல. வேற லெவல்ல அன்கண்டிஷனா அன்லிமிட்டடா அன்பு பொழிந்து கொண்டே இருக்கப்படுகிறது. நீ உத்தமனா அதமனா சிந்தனையே இல்லை, நல்லவனா கெட்டவனா சிந்தனையே இல்லை, இது சரியா தவறா சிந்தனையே இல்லை, அங்க புரிதல் புத்தியே இல்லை. ஆனா அங்க ஒன்னு இருக்கு, அவர்களின் இயல்பு அங்கே இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இயல்பு முழுமையாக தன் இயல்பிலே இருப்பதுதான் அன்பு. ஆனா நமக்கு அந்த சுதர்மம் என்கின்ற அந்த இயல்பை எங்கேயோ விருப்பு வெறுப்பு ஆசை சுயநலம் உள்ள வரும்போது அந்த இயல்பை விடுறோம். அங்கதான் கொலாப்ஸ் ஆகுறோம். அப்போ இயல்பு தான் அன்பு. ஆதலால் அதை சரியாக புரிந்து வைத்திருக்கின்றன பஞ்சபூதங்கள், மரம் போன்றவைகள். அது அன்பை அப்படி பொழிந்து கொண்டிருக்கின்றன. அப்போ ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் தன்னுடைய இயல்பில் பரிபூரணமாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் அகங்காரமும் இல்லாமல் தன் இயல்பிலே ஒருத்தர் இருந்தால் அவரிடம் வரும் அனைத்துமே அன்பின் வெளிப்பாடு தான். இதுல சந்தேகமே இல்லை. தன் இயல்பு விருப்பு வெறுப்பினால் தன் இயல்பை மீறி அது நான் அன்பு போல் வெளியிலே தெரிந்தாலும் அது அன்பாகாது. சோ அதனால் இதை புரிந்து கொண்டால் புரிதலுக்கு அவசியம் இல்லை என்பது புரியும், அன்பை செலுத்துவதற்கு. அப்புறம் உடனே ஒரு கேள்வி ஊடால கேட்கப்பட்டது. ஒரு வாத்தியார் இருக்கிறார், ஒரு பையன் வருகின்றான். அவர் மிகவும் கண்டிப்பான வாத்தியார், கோபமுள்ள வாத்தியார். அப்படின்னு வந்த உடனே அந்த பையன் சொல்றான், இல்ல ஏன்ட்ட அந்த கோபம் கண்டிப்பும் காட்டக்கூடாது, என்னை அனுசரணையுடன் சாஃப்டாக பொறுமையாக என்னை நீங்க டீல் செய்யணும், என்ன தவறு செய்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும், அப்படி என்ன என்கரேஜ் பண்ணி தான் கொண்டு போகணும். அவர் கோபம் கண்டிப்புங்கிறது டிஸ்கரேஜ். ஸோ டிஸ்கரேஜ் மோட்ல போய் என்னை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைச்சா, அந்த வாத்தியார் அன்பை எப்படி செலுத்திக் கொண்டிருக்கிறார்? கோபமும் கண்டிப்பும் கொண்டு தன் அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவன் போய், அப்ப நான் என்ன சொன்னேன்? இயல்புதான் அன்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இயல்பை தவற விடுவதல் அன்பு அல்லன்னு சொல்லியாச்சு. இந்த பையன் போய் இயல்பை மாத்துங்கிறான். அப்ப இயல்பை மாத்துனா அன்பு இல்லாமல் போய்விடும். ஆனா பையன் ரிக்வெஸ்ட் பண்றானே, என்ன பண்றது அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியஸ்ட் சிம்பிளான கேள்வி. இது கன்ஃபியூஷனே வேண்டாம். அந்த வாத்தியார் சொல்வாரு, நீ என்னுடைய ஸ்டூடெண்டா இருக்க லாய்க்கு இல்லை, நீ அங்கே போ, அந்த ஒரு வாத்தியார் இருக்கான் சூப்பரா, அவன் தான் உனக்கு நல்லா சொல்லி தருவான். இதுல எந்த கன்ஃபியூஷனுமே அந்த வாத்தியாருக்கு இருக்காது. ஏன்னா நெருப்புட்ட போய், இது எப்படி புரியணும்? நெருப்புட்ட போய் நான் நீர் போல் உன்னை எடுத்து குளிப்பேன், உன் கையை விட்டு விளையாடுவேன், ஆனால் நீ என்னை சுடக்கூடாது அப்படின்னு நெருப்புட்ட போய் பணிவுடன் ரிக்வஸ்ட் பண்ண, அப்படியாடா, உனக்காக நான் வேணா நீரா மாறுறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும். மொத்தமா கன்ஃபியூஷன் வந்துடும்.
அவரு நெருப்பு நெருப்பாதான் இருக்கும். நீ ரிக்வஸ்ட் பண்ணாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, கூத்தாடினாலும் சரி, அவனை திட்டினாலும் சரி, அது தன் அன்பை நெருப்பாக வெளிப்படுத்துவதில் எந்த விதமான தயக்கமும் இருக்காது, சமநிலையோடு. அதே மாதிரிதான் அந்த வாத்தியார் இங்க நெருப்பா இருக்க. இது எப்படி இருக்குன்னா, துர்வாசர்ட்ட போய் தப்பு பண்ணிட்டு, நீங்கள் மற்றவங்களுக்கு சாபம் கொடுப்பது போல் எனக்கு கண்டிப்புடன் ஒரு பெரிய பெரிய சாபம்லாம் கொடுக்க கூடாது. வசிஷ்டர் போல் பொறுமையாக இருந்து எனக்கு திருத்தி பாடம் சொல்லி தர வேண்டும் அப்படின்னு துர்வாசர்ட்ட கேட்டா, துர்வாசர் அதுக்கே ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு. என்ன திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்ட அப்படின்னு. ஏன்னா அவர் இயல்பு அதானே. நெருப்புட்ட போய் நீ சுடவே கூடாது தெரியுமா, நீரெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெருப்புல கையை வச்சானா முதல்ல அவனை தான் சுடும். ஏன்னா அது இயல்பு, அது எப்படி மாறும். இது இன்னும் புரியலைன்னா, இயல்பை மாத்துறது அப்படிங்கிறது அவன் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. இயல்புன்னா என்ன, அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. அவன் அதற்காக படைக்கப்பட்டவன். அந்த இயல்பை வெளிப்படுத்துவதற்கு சொசைட்டில ஒரு பெரும் நன்மை இருக்கு, ஆதலால் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். சூரியன் ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டது, அது ஒளிந்து கொண்டிருக்கிறது, எனர்ஜியை கக்கி கொண்டு இருக்கிறது. அப்ப அது தன்னுடைய வேலையை உலக சேமைக்காக செய்து கொண்டிருக்கும் போது ஊடால ஒருத்தன் அவன் கேட்கிறான் இவன் கேட்கிறான், தன் இயல்பை மாத்தினா என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆயிருக்கும்ல. அதேதான் இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறார், ஒரு இன்ஜினியர் இருக்கிறார். அவர்கிட்ட போய், சார் எனக்கு வந்து மருந்து மாத்திரை ஆப்ரேஷன்லாம் நீங்க தான் பண்ணணும். நீங்கெல்லாம் மெட்டலை கட் பண்ணி ஒட்டுறீங்கல்ல, அதே மாதிரி என் வயிற்றை கட் பண்ணி ஒட்டுருங்க அப்படின்னு சொன்னா, மெஷின் எல்லாம் கலட்டி வேலை பார்க்குறீங்களா, அதே மாதிரி என் வயிற்றை கலட்டி வேலை பாருங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏத்துக்குருவாரா? ஏப்பா அது எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று, அது என் இயல்பில் இல்லை, என் அறிவில் அது இல்லை, அதற்கென்று ஒரு சில தகுதிகள் வேண்டும், அந்த தகுதிகள் எனக்கு இல்லை, நீ தவறாக புரிந்து கொண்டு வந்திருக்கிறாய். நான் இன்ஜினியர், அந்த பக்கத்து தெருவில் டாக்டர் இருக்கான், சூப்பர் டாக்டர், அங்க போமா, இதுல என்ன கன்ஃபியூஷன்? அப்ப என் இயல்பு கண்டிப்புடன் இருப்பது டிஸ்கரேஜ் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்னா, அவனுக்கு ஸ்டூடெண்ட் இருக்கான் திமிரு பிடித்து, மிகவும் கோபம் கொண்டு வெறி கொண்டு. அவனை என்கரேஜ் பண்ணோம்னா அவன் பைத்தியமாயிருவான், அடுத்தவனையும் பைத்தியமாயிக்கிறான். அவனை 4 போடு போட்டாதான் வருவான். அப்ப அவன் வந்து சேர்ற வாத்தியா அவனுக்காக படைக்கப்பட்டது அவன். இவன் வந்துகிட்டு கேட்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. ஏனென்றால் இயல்பிலே இருப்பதுதான் அன்பு. இயல்பை மாத்தினாலே அங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு அர்த்தம், அங்க ஒரு சுயநலம் இருக்குன்னு அர்த்தம், அங்க ஒரு கன்ஃபியூஷன் வந்துரும். ஆனா சூரியனுக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்ல, நீருக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்ல, நிலத்துக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்ல, காற்றுக்கு மரத்துக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்ல. ஏன்னா என் நிலையிலும் எந்த இடத்திலும் யாருக்காகவும் தன் இயல்பை மாற்றாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, இயல்புல இரு. அப்ப உனக்கு செட் ஆறது 10 பேர் உன்கிட்ட வருவான், எவன் வருவான், அவன் சொல்லிடுவான்ல, வந்து கேட்கவே மாட்டான். இது முட்டாள்தனமான ஒரு கேள்வி. அவர் மிகவும் கண்டிப்பானவர், அடி பின்னிருவார்னா இவன் எடுத்தவொடனே அப்படியாப்பா அந்த வாத்தியார் வேண்டாம் வேற வாத்தியார சொல்லுன்னு சஜஷனை கேட்டுறான். அவன் நேரம் வந்து தைரியமே வராது. நான் போய் அந்த வாத்தியார்ட்ட இப்படி கேட்டான்னு கேட்டா முதல்ல ஒன்னதான் பலார்னு ஒண்ணு போடுவாருமா. அதுதானே அவர் வெற்றி இருக்கிற புரிதல். இப்ப நம்மளே வாத்தியார் பயங்கரமா அடிப்பாடுறா அப்படின்னா அங்க டியூஷன் வேண்டாம், எவன் சாஃப்ட்வேர் அங்க எங்கேயாவது போய் கேட்டிருக்கோமா? என்ன அவர் இயல்பு அதுதானே. அவர்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன நமக்காக இறங்கவா போறாரு? அவர் தன் இயல்புல அப்ப நமக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் நமக்கு மண்டையில ஏறும்னா அங்க போக வேண்டிதான். நமக்கு செல்லம் கொடுத்தா நமக்கு காலி ஆயிடுவோம்னா அப்போ நம்ம அங்க போக கூடாது. இது நம்ம தானே டிசைட் பண்றோம். இதுல அடுத்தவனை மாத்துறதுக்கு எங்க என்ன இருக்கு? ஏனென்றால் அன்பா வெளிப்படுத்துவது என்பது இயல்பாய் இருப்பது. அப்ப பஞ்சபூதங்கள் எல்லாம் தன் இயல்பில் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. இதுல கன்ஃபியூஷன். இன்னொருத்தனுடைய இயல்பு கண்டிப்பா இருக்கும், இன்னொருத்தனுடைய இயல்பு பொறுமையாக விட்டு கொடுத்தல்ல இருக்கும். உடனே அவன் அங்க இருந்துட்டு நீ அடிமை, நீ வேஸ்ட், நீ வந்து லைக்ஸ்ல இருக்க, அவன் வந்து கண்டிப்போட ஸ்ட்ரிக்டா நெருப்பு மாதிரி தலைவணங்கா முடியாத இருக்கானா, இவன் நீர் மாதிரி எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானா அப்படின்னு அவன் இவனை குறை கண்டுபிடிக்கிறது. இவன் நீர்ல இருக்கிறவன் நெருப்பு, நீ ஈகோயிஸ்டுக்கு, உனக்கு திமிரு, நீ தலையே வணங்க மாட்டேங்கிற, எவன் வந்தாலும் நெருப்பாக்குற, எவனுக்காக நீ ஒன்ன மாத்திருக்கியா, எவனை வந்தாலும் அவனை தான் நீ மாத்துற, உன்னை உன் வழிக்கு. நான் பாரு அவன் வழிக்கு என்ன மாத்திக்கிட்டு போயிட்டே இருக்கேன். நீர் பேசுது, பாலை ஊத்துனா பாலா மாறிக்கிறோம், ஆனா நெருப்புல என்ன போட்டாலும் அது நெருப்பா தான் மாறும். இப்படி நம்ம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கோம். ஆனா நீருக்கும் நெருப்புக்கும் அந்த கன்ஃபியூஷன் இல்ல. அப்ப அன்பை வெளிப்படுத்துவதில் அது தெளிவாக அவர்கள் இயல்புல இருக்கிறது. வர்றவன் யூஸ் பண்ணிக்க போறான்.
அது இயல்பை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வர்றவன் சொல்றான், இல்ல சார், நீரையும் நெருப்பையும் நான் இணைக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தன், இணைச்சுக்கோ, நடுவுல சட்டியை வச்சு நெருப்ப போடு. இப்ப தண்ணியை தொட்டா சூடா இருக்கு, அப்ப நீரும் நெருப்பும் இணைந்து விட்டது. அப்போ இங்கேயும் நெருப்பு தன் இயல்பை மாற்றவில்லை, நீர் தன் இயல்பை மாற்றவில்லை. ஏன்னா எதனோடும் இணையும் தன்மை நீருக்கு இருக்கிறது, ஆதலால் நெருப்புடன் இணைந்தது நீரு. எதையும் நெருப்பாக மாற்றும் தன்மை இருக்கு, அதனால் அதை மாற்றுவதற்கு போகுது. இவன் ஊடால ஒரு மீடியம் போட்டான், சட்டின்னு. ஸோ அவன் தேவைப்படுறவன் அவன் அதை யூஸ் பண்ணிக்கிறான். நம்மளை எப்படி யூஸ் பண்ணுமோ அவன் அப்படி யூஸ் பண்ணிக்கிறான். நான் என் இயல்பில் மாறாமல் உயர்வு தாழ்வு பார்க்காமல் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த தப்பை பண்ணுவோம். பணக்காரன் வந்தா எதுக்கு நம்மளாட்ட அடிச்சிட்டோம்னா போயிட்டானா, அவன் நிறைய ஃபீஸ் தர்றாங்க. ஒருத்தர் ஃபீஸ் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் தர்றாரு, இன்னொருத்தர் வந்து 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் தர்றான்னா, நம்மளாட்டு ஓங்கி அடிச்சிட்டோம்னா அவனாட்டு ஓடிட்டான்னா அப்ப அந்த 1 லட்ச ரூபாய் கட்டாயிருங்க. உடனே தன் இயல்பை மாற்றுவான். அப்ப எங்க நான் இயல்பை மாத்துறேன் அப்படிங்கும் போதே அங்க வந்து ஒரு சுயநலமோ எதிர்பார்ப்போ ஒரு ஈகோவோ உள்ள வரும்போதுதான் இயல்பு மாற வேண்டிய தன்மை வருது. அப்படி இல்லைன்னா அவன் இயல்புல போய்கிட்டே இருப்பான், அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, சூரியன் மாதிரி. ஏன்னா இயல்புல இருப்புதான் அன்பு. அப்ப தன் இயல்பை செம்மையாக எல்லோரிடம் நல்லவன் கெட்டவன்லாம் இல்லை. அதாவது வெட்ட வந்தவனுக்கும் தண்ணீர் பாய்ச்சவனுக்கும் ஒரே மாதிரி நிழலை தரும் மரத்தை போல நம்ம இவங்களுக்கு ஒரு தடவை இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி என்னுடைய ட்ரீட்மெண்ட் வருதுன்னாலே அப்ப நம்ம வந்து எங்கேயோ இயல்பை மாத்திடுறேன்னு அர்த்தம். அதுவே இயல்பை மாத்தினாலும் இப்ப நிலம் இருக்கு, புரிஞ்சுக்கிறணும். நீரும் நெருப்பும் புரியுது, அனைத்துடன் ஒத்து போவது நீர், எதனுடன் ஒத்து போகாது நெருப்பு. நிலம் பார்த்தா மா விதையை வைத்தா மாமரம் வரும், ஒரு கள்ளி விதையை வைத்தால் கள்ளி செடி வரும். அப்போ அடுத்தவன் எப்படி ஆக்ஷன் பண்றானோ அதற்கு ஏற்றாற்போல் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு வருது. ஆனா இங்கேயும் வந்து சமநிலை எங்க தவறப்படுறது, இங்க இயல்பு எப்படி மாத்துவான்னா, பெரிய பணக்காரன் கள்ளிச்செடியை வச்சா அந்த நிலம் பெரிய பணக்காரன்டா, நமக்கு நிறைய உரம் போடுவான்டா, நம்ம அவனுக்கு வந்து இவனுக்கு கள்ளிச்செடியை கொடுத்துட்டோம்னா இவன் நம்மளை விட்டு போயிடுவான்டா, அவன் தெரியாதனமா கள்ளிச்செடியை வச்சிருக்கான், நம்ம மாமரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னா நிலம் நினைக்காது. நீ பணக்காரனா இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நான் வெளிப்படுத்துவேன். அப்போ அந்த ஆக்ஷனுக்கு உண்டான ரியாக்ஷன் வந்து சமநிலையில இருக்கிறது. அது எவன் பண்ணாலும் அந்த ஆக்ஷனை யாரு பண்ணாலும் அந்த ரியாக்ஷன் மாறாது. ஒரு ஆக்ஷனுக்கு இந்த ரியாக்ஷன் தான். ஆனா இங்க அதே ஆக்ஷன் ஒருத்தன் பண்ணியிருப்பான், அங்க ரியாக்ஷன் ஒன்னா இருக்கும், அதே ஆக்ஷன் இன்னொருத்தன் பண்ணும்போது ரியாக்ஷன் வேறையா மாறிடும். அப்ப தன் இயல்பை மாத்துறான். அப்ப நிலம் தன் இயல்பை மாற்றுகிறது. அப்ப இயல்பை மாத்தினா சிருஷ்டியில எவ்வளவு பெரிய குழப்பம் வரும். அப்ப நான் விதைச்சா என்ன மரம் வரும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து தன் இயல்புல இல்ல. நெருப்பை மூட்டோம்னா அதுக்கு இன்னைக்கு சட்டியை சூடு பண்ணுமா இல்ல வந்து கூழாக்குமா தெரியாது. ஏன்னா தன் இயல்பை மாற்றும் தன்மையில இருக்கு. இப்படிதான் எல்லோரும் விருப்பு விருப்பினால் சுயநலத்தால் தன் இயல்பை துளைத்து விட்டு அடுத்தவனையும் கன்ஃபியூஸ் பண்ணி தானும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அது அன்பாகாது. அப்ப முழுமையாக தன் இயல்பிலே இருப்பதே அன்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம் பஞ்சபூதங்கள், மரம், கிராவிடேஷன் ஃபோர்ஸை எடுத்துக்கோங்க. அப்படி இயல்பிலே இருப்பான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களை தேடி உங்கள் அன்பை பெறுவதற்கு ஒன்று வரும். அதை உங்கள் இயல்பிலே வெளிப்படுத்தி ஆனந்தமாக இருக்கலாம். அதுல ஈகோ எதிர்பார்ப்பு இல்லை என்றால். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர்.